அடுத்த 5 பக்கம் 286 290. இதில் சூரா பனி இஸ்ராயில், சூரா இஸ்ரா கண்டினியூ ஆகுது. பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு உபதேசத்தை நல்லடியார்களுக்காக சொல்றான். நபியை நீங்க சொல்லுங்க, குல் இபாதி யகூலு லத்தி ஹிய அஹ்சன். அதாவது எனது நல்லடியார்கள் அழகானதையே பேசட்டும். பேசும் பொழுது நல்லதையே பேசுங்க. இன்ன ஷைத்தான என்ஸகு பைனஹும். ஷைத்தான் சில நேரங்கள் உங்களை சீண்டுவான். அதாவது நம்மளை கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பான், இல்லை தேவையில்லாததை பேச வைப்பான், அவசரப்பட்டு பேச வைப்பான், கோபமாக பேச வைப்பான். இப்படி உங்கள் பேச்சு விஷயத்தில் ஷைத்தான் உங்களை அதிகமாக சீண்டுவான், உங்களை வழிகெடுப்பான். பேச்சில் ரொம்ப கண்ணியமாக கவனம் தேவை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் இறைவன் உங்கள் அனைவரை பற்றி நன்கு அறிந்தவன். சரியா? யஷ யர்ஹம்கும் வ யஷ யுஅஸிபுக்கும். அல்லாஹ் நாடினால் உங்களை மன்னிக்கவும் செய்யலாம், அல்லாஹ் நாடினால் உங்கள் மீது இரக்கமாகவும் இருக்கலாம், அல்லாஹ் நாடினால் உங்களை தண்டிக்கவும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெறுவதற்கான வழியை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லாமல் சொல்கிறான். அடுத்து அதாவது குலிது வல்லதீன ஸஅம்து மின் தூனிஹி. அதாவது யாரையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையானவர் என்று கருதுகிறீர்களோ, ஏன்னா அது உண்மையிலே இல்லைல்ல, அதனால் அல்லாஹ் தஆலா அதையும் சொல்கிறான். யாரெல்லாம் இறைவனுக்கு இணை என்று நீங்கள் கருதுகிறீர்களோ ஃபல யம்லிகுன கஷ்ஃபத்தூர். அவர்களால் எந்த தீங்கையும் நீக்க முடியாது, எந்த தீங்கு நீக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களே யாரையெல்லாம் நீங்கள் கடவுள்களாக நீங்கள் வழங்குகிறீர்களோ அவர்களை எபுதகுன் இலா ரப்பிஹில் வசீலா. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான ஏதாவது வழி இருக்குமான்னு அவங்களே அதை தேடிட்டு இருக்கிறாங்க. எதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற முடியும் என்று அல்லாஹ்வுடைய அதாபை அவர்களே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வணங்கப்பட்டவர்கள் 2 விதம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நல்லவங்களையும் மக்கள் வணங்கியிருக்கிறாங்க, கெட்டவங்களையும் வணங்கியிருக்கிறாங்க. வானவர்கள், நபிமார்கள், நல்லடியார்களையும் மக்கள் வணங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களும் அல்லாஹ்வை நெருங்கணும் தானே யோசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வர்றான். வழி கெடுத்தவர்கள், மோசமானவர்களையும் மக்கள் வணங்கியிருக்கிறாங்க, ஃபிரௌனை கூட வணங்கினாங்க. அப்போ வணங்கப்பட்டவர்களில் ஷைத்தான்களும் இருக்கிறாங்க, நல்லடியார்களும் இருக்காங்க. இங்கே நல்லடியார்களை பற்றி அதில் பேசுகிறாங்க. சரியா? அவங்களே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தான் விரும்பிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வை தான் பயந்துட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள வணங்கிட்டு இருக்கிறீங்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் பேசக்கூடிய இன்னொரு செய்தி, அதாவது நம்முடைய இப்போ நிறைய அத்தாட்சிகளை கேட்குறாங்க. அத்தாட்சி கொண்டு வா. இப்போ அத்தாட்சிகள் என்னென்ன அத்தாட்சிகள் கேட்டேன்னு அடுத்தடுத்த பக்கத்தில் வருது, பார்ப்போம். அத்தாட்சி வேணும், ஆதாரம் வேணும், அற்புதம் வேணும், இப்படி கேட்குறாங்களே. புது அற்புதங்களை நான் அதிகம் அனுப்பாமல் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? மனான அன்னொரு சில விலாயாச்சு. நம்ம அதிகமான அத்தாட்சிகளை புது அத்தாட்சிகளை அனுப்பாததற்கான காரணம் இல்லான் கதபிகள் அவ்வளவு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அத்தாட்சிகள் அனுப்பப்பட்டு அதை அவர்கள் பொய்ப்பித்ததே, அதை அவர்கள் பொய்யாக்கினார்கள், அதை அவர்கள் நம்பவில்லை. உதாரணத்துக்கு சமூக கூட்டத்திற்கு பெண் ஒட்டகம் கொடுக்கப்பட்டு அதை அறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய அதாபை தான் அவர்கள் பெற்றார்கள். ஆக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் பயமுறுத்துவதற்காக அனுப்பப்படுகிறது, ஆனால் அதை கொண்டு அவர்கள் அச்சம் பெறுவதில்லை. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே உமக்கு நாம் காண்பித்த விஷயங்கள் எல்லாம் இஸ்ராவிலும் மேராஜ் பயணத்திலும் நாம் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே ஒரு அத்தாட்சிக்காக, ஒரு படிப்பினைக்காக நம்ம காட்டணும். அதே மாதிரி ஷஜரத்துல் மல்ஊனா, சபிக்கப்பட்ட மரம், அதாவது நரகவாசிகளுடைய உணவாக இருக்கக்கூடிய அந்த கள்ளி மரம் அதெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் ஒரு படிப்பினையாக, ஒரு சோதனைக்காக அதை பற்றி நாம் குர்ஆனில் சொல்கிறோம். இதை கொண்டு அவர் நல்லுணர்வு பெறுவதற்கு. அடுத்து 287 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது வானவர்களிடத்தில் நான் ஆதத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்னேன், அதற்கு சஜதா செய்யும்படி சொன்னேன். இப்லீஸை தவிர எல்லாருமே சஜதா செஞ்சாங்க. களிமண்ணுக்கு நான் சஜதா செய்கிறத அவன் கேட்டான். இது நிறைய இடத்துல வருது, இங்கே வருது. அடுத்த சூறாவாகிய சூரத்துல் கஹ்ஃப்ல இது வரதான் போகுது. சரி, அப்போது அவன் எந்த அளவுக்கு ஏளனமாக கேட்டான்னா, ஹாதல்லதி கர்ரம் சலிகை, இதை தானே என்னை விட நீ மேன்மைப்படுத்திட்டு அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இது அப்படின்னு சொல்லி அவன் காமிச்சான். ஓகேயா? அதனால் இந்த ஆதத்தினுடைய சிந்தத்தை நான் எப்படிலாம் வழிகெடுக்கிறேன் பாரு என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சவாலி விட்டு வந்தான். அல்லாஹ் தஆலாவும் சொன்னான், அதாவது யாரெல்லாம் உன்னை பின்பற்றுவார்களோ, இந்த ஆதத்தின் சந்ததிகளில் உன்னை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கான நிரப்பமான கூலி என்பது நரகம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ உன்னுடைய எல்லா சூழ்ச்சியை செய். வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக். நீ எவ்வளோ கத்த முடியுமோ, எவ்வளோ கூச்சலிட முடியுமோ, எப்படிலாம் வழிகெடுக்க முடியுமோ எல்லா ரீதியிலையும் வழிகெடு. உன் காலாட்படைகளை, உன் குதிரை படைகளை எல்லாம் மனிதர்கள் மீது நீ ஏவி விடு. அவங்களுக்கு என்னெல்லாம் நீ வாக்குறுதி கொடுக்கணுமோ வாக்குறுதி கொடு. உன்னுடைய வாக்குறுதி எல்லாம் பொய்யானது தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நீ என்ன வேணா செய்ய, ஆனால் எனது அடியார்களில் நல்லடியார்கள் மீது உனது எந்த ஆதிக்கமும் பலிக்காது என்று அல்லாஹ் தஆலா சிலரே சொல்கிறான். அல்லாஹ் அவர்கள் நம்ம யாக்கோனாக அமீன். சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறைவன் தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அருட்கொடைகளை நினைவுபடுத்துகிறான். இறைவன் தான் உங்களை கப்பலில் பயணிக்க செய்கிறான். அதில் கப்பல் பிரயாணம் மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும். இப்போ ஃப்ளைட்டில் போகிற முன்னாடி கப்பல் தான் இருந்துச்சு, அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு இப்படி நாடுறான். அப்படி நீங்கள் கப்பல் பிரயாணத்தில் போகும் பொழுது புயல் காற்று வீசினால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் உதவி தேடுகிறீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தரையிறங்க செஞ்சதுக்கப்புறம், காப்பாற்றினதுக்கப்புறம்
வக்கானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நிராகரிப்பாளனாக நன்றி கேட்டவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படிலாம் நீ பண்ணுறல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கேட்குறான், என்ன தைரியத்தில் நீங்கள் இறை நிராகரிப்பில் போய் திரும்ப நீங்கள் தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை பூமியில் புதையுண்ட செய்ய மாட்டான், பூமியை உங்களை விழுங்க செய்ய மாட்டான் என்று உங்களுக்கு நம்பிக்கையா, அச்சம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லது வானத்திலேருந்து கல்மாரி உங்கள் மீது பொழியாதுன்னு உங்களுக்கு என்ன தைரியம்? அதே மாதிரி நீங்கள் திரும்ப கடல் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய புயல் காற்றை அடித்து கடல் கப்பல்லையே உங்களை கவுத்த முடியும், அல்லாஹ் கவுத்திர மாட்டான்னு என்ன உங்களுக்கு உத்தரவாதம் என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 288 மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை சிறந்த படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம். இந்த பூமியில் அவனை கடல் மீதும் தரையின் மீது அவனை நாம் பயணிக்க செய்கிறோம். அவனுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். எல்லா படைப்புகளோட மனிதனை மேம்பட்ட படைப்பாக நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு சமூகமும் அவர்களுடைய இமாம்களோடு வருவார்கள். அதாவது இறை தூதர்களோடு வாழ்ந்தவர் இறை தூதரோடு வருவார்கள், அல்லது இறை தூதர் பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள் யாரெல்லாம் இவர்கள் முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டார்கள் அவர்களோடு வருவாங்க. நல்லதை செஞ்சிருந்தால் தலைவர்களும் சரி மக்களும் சரி நல்லது செய்திருந்தால் அவருடைய செயலிட வலதைகள் கொடுக்கப்படும், சந்தோஷமாக படிச்சுட்டு போவாங்க என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் குருடர்களாக வாழ்ந்தார்களோ நாளை மறுமையில் அவர்கள் குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அதையும் எல்லாத்தில் சொல்கிறான். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் நிறைய அழகான விளக்கங்கள் இருக்குது, உங்களுக்கு அந்த தஃசீலை நம்ம பார்ப்போம். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், நபியே இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு கருத்தை சொல்கிறான். நபியே, இவங்க ஏதாவது நீங்களா புனைந்து குரான் என்ற பெயரில் சொல்லிட மாட்டீங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி குரானுடைய வஹீ செய்தியை விட்டு நீங்களா ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு ஃபேவராக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், லத்தஹதூக ஹலீலா, உடனே உங்களை உற்ற தோழர்களாக அவங்க ஆக்கிக்கிறாங்க. பைத்தியன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு, சூனியக்காரன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களை உற்ற தோழர்களாக ஆக்கிடுவாங்க. ஆனால் அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்க, அல்லாட்ட நீங்கள் மாட்டிக்குவீங்க. அல்லாஹ் மட்டும் உங்களை சிறப்படுத்தலைன்னா நீங்கள் அவங்க ஹிதாயத்துக்கு வந்துடணுங்கிற ஒரு பேராவலில் நீங்கள் சில விஷயத்தை அவங்களுக்கு ஃபேவராக உங்களை மறந்து பேச வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசிட்டீங்க, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை பண்பனக்காக தண்டிப்பாக யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ்வை கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி உங்களை அழிக்கலான்னு அவங்க நாடுறாங்க, உங்களை அழிச்சிட்டாங்கன்னா, உங்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் எல்லாரையுமே முடிச்சு தள்ளிடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இதுதான் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு நடந்த ஒரு வழிமுறை. சுன்னத மன் கத் அர்ஸல்னா கப்லக மின் ருசுலினா வலா தஜித லிசுன்னத்தினா தஹ்வீலா. எந்த ஒரு நபிமார்களையும் அவர்கள் கொண்ட பிறகு அந்த மக்களை நாம் நீண்ட நாட்கள் வாழ விடவில்லை, இதே நம்மளுடைய வழிமுறை என்று சொல்லி, அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. பிரபலமான வசனம் இது. அதாவது பகலிலும் இரவிலும் இறைவனை நீர் தொழுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது 4 வக்து தொழுகை அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்றான். சொல்லிட்டு குர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ரை தனியா சொல்றான். ஸலாத்துல் ஃபஜ்ர்னு சொல்லாம குர்ஆனல் ஃபஜ்ர்னு சொல்றான். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஃபஜ்ர் தொழுகையில குர்ஆனை நீண்ட நேரம் ஓத வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனுல் ஃபஜ்ர்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நீங்க தொழுது வாருங்கள், ஃபஜ்ர் நேரத்தில் வானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், மேலதிகமாக. இது நஃபீலாக அப்படின்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, நாஃபிலான்னு சொன்னால. அதாவது 5 நேர தொழுகை எப்படி கடமையோ அதே போன்று மேலதிகமாக, அதே போன்று தஹஜ்ஜத் தொழுகை நபி உமக்கு கடமை, பிறருக்கு அது நன்மையானது, விரும்ப தகுந்தது, நஃபில் சுன்னா, உங்களுக்கு அது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மகாமி மஹ்மூதில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான், இந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான். அடுத்து வக்கூர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸதீக் வஅக்ரிஜ்னி முக்ரஜ ஸதீக் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இதெல்லாம் அழகான வசனங்கள். நபி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொல்றாங்க, எல்லாம் நீ இந்த மக்கா விட்டு வெளியேற்றினால் அழகான உள்ள வெளியேற்று, மதீனாவில் எனக்கு அபயம் தந்த, நல்ல விதத்தில் எனக்கு அபயம் தந்து எனக்கு சிறந்த வெற்றியை தருவாயா என்று அல்லாஹ் தஆலா எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்றான். அடுத்த 289 வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரக்கூடியது. ஆக இஸ்லாம் மேலோங்கி விட்டது, ஷிர்க் எல்லாம் அடங்கி விட்டது. இது அடங்கி ஒதுங்கக்கூடியது தான் ஒதுங்கிருச்சுங்கிற. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த குர்ஆனில் ஒனனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, அந்த குர்ஆனில் ஷிஃபா இருக்குது, உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆத்மாவுக்கும் சரி எல்லா ஷிஃபாவும் இதில் இருக்கிறது. வரஹ்மா, இது அருளாக திகழ்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் யார் நேர்வழியில் இருக்கிறாங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், நாளை மறுமையில் நிரூபிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த கான்செப்ட் வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ஆன்மாவை பற்றி கேட்குறாங்க. ரூஹ்னா என்னன்னு கேட்குறாங்க, ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாது. ரூஹை பற்றி கேட்குறாங்க. ரூஹை பற்றி சொன்னால் என்ன புரிய போகுது உங்களுக்கு? குலு ரூஹ மின் அம்ரி ரப்பி, எனது இறைவனுடைய கட்டளையிலிருந்து உள்ளது. வமா ஊத்திது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ரொம்ப கம்மியானது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதுல. ரூஹை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்க? அமல் செஞ்சுட்டு போங்க. ரூஹை பற்றி யோசிக்காங்க. அந்த ரூஹ் இருக்கக்கூடிய உடலை அசைச்சு என்ன இபாதத் செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லாமல் சொல்கிறான். அடுத்து ஒரு சூப்பரான செய்தி, குல் லஇன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின் அலா யஅது
பிமிஸ்லி ஹதல் குரான், இந்த குரானை போன்று ஒரு புது குரானை, வேற குரானை கொண்டு வரணும். உலக ஜின்கள் உலக மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரண்டாலும் அவர்களால் இப்படி ஒரு குரானை கொண்டு வர முடியாது என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த குரான் எல்லா விதமான உதாரணங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் இறை நிராகரிப்பானாக இதை மறுக்கிறான் என்றால் அதில் சொல்றான். அடுத்து நான் சொன்னல அத்தாட்சிகள் கேட்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா 289 அடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி அத்தாட்சி ரசூல்லா கிட்ட இவங்க கேட்கிறாங்கன்னா, வகாலு லன் நுமின லக, நபியே உம்மை பார்த்து சொல்வார்கள், முகமது ஆகிய உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் எதுவரை என்று சொன்னால் இந்த பூமியிலிருந்து ஒரு ஊற்று எங்களுக்கு வெளியேற வேண்டும். இந்த பாலைவன பூமியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஊற்று உருவாக்கணும். அப்போதான் அது மட்டும் பத்தாது. அல்லது என்னன்னா ஒரு பெரிய தோட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். அந்த தோட்டத்தை நடுவில் பெரிய ஆறு ஓடணும், அப்படியே ஊற்று பெருக்கெடுத்து வரணும், திராட்சை செடிகள் திராட்சை கொடிகள் நிறைய அந்த பேரிச்ச மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி அப்படி இந்த பாலைவனத்தில் உருவாக்கி காட்டணும். அல்லது இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம், துஸ்கத் அலைனா துஸ்கத சம, அல்லது வானத்தை உடச்சி பேத்து பிளந்து எங்கள் தலையில் நீங்கள் ஒழுக வைங்க பார்ப்போம், அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்குவோம். அல்லது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல்லாவையும் அல்லாவுடைய வானவர்களையும் நீங்கள் நேரில் கொண்டு வரணும், கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டணும், அப்போ தான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். அல்லது உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், அந்த வீட்டில் நிறைய கருவூலங்கள் தங்கம் பொற்குவியல்கள்லாம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வீடை ஒன்று உருவாக்குங்க, அப்போ நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அல்லது நீங்கள் வானத்துக்கு மேலே ஏறி போகணும். இல்லை ஏறி போனால் மட்டும் ஏற்றுக்க மாட்டோம். அல்ல நுமினல் ருக்கிக்க ஹத்தா துனசில் அலைன கிதாபன், ஒரு மேலே ஏறி போய் ஒரு வேதத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி வஹி வந்துச்சு, ஜிப்ரீல் வந்தார், மறைமுகம் வந்தார், இதை ஓதி காட்டுறேன், இந்த பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படியே எங்களுக்கு ஹார்ட் காப்பி, எங்களுக்கு வானத்துக்கு மேலே இதெல்லாம் குரான் வசனங்கள், நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அப்படியே அந்த வேதத்தை கொண்டு வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி காட்டணும், நாங்கள் அதை பார்த்து படிக்கணும், அப்போ தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், நபியே சுப்ஹான் அல்லான்னு சொல்லுங்கள். என்ன பேச்சு பேசுறீங்க? சுப்ஹான் அல்லாஹ் பரிசுத்தமானான். ஹல் குன்து இல்லா பஷர் ரசூல், நான் ஒரு மனுஷன் தானே, பூமியை பிளந்துக்கிட்டு போகணுமா, வானத்தை பிளந்துட்டு போகணுமா, வானத்தை பிளந்து தலையில் கொட்ட வைக்கணுமா, நான் மனுஷன்தான், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அதே மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் ஈமான் கொள்ளாததற்கான அதிகமான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் மனுஷன் தூதரா வந்தாருன்னா அவனுடைய ஒரு கேள்வி, வானவரில் வரணும் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா கேட்குறான், நீங்களாம் வானவர்களாக இருந்தால் தான் வானவர்களை இறக்கி இருப்பேன், மனுஷன் தானே நீங்கள், அப்போ மனுஷனை தானே இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அழகாக கேட்குறான். அடுத்த பக்கத்தில் அதே அடுத்த வசனங்களில் 290 தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். இப்படி விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்கள் வழிகேட்டில் தான் அவர்கள் இருப்பார்கள், நாளை மறுமையிலே அவர்கள் முகம் குப்புற எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றேன். இப்படி முகம் குப்புற பேசுறாங்கல்ல, தலைகீழ நடக்கிறாங்கல்ல, தலைகீழ நடந்தனால உண்மையிலேயே தலைகீழ அவன் எழுப்பப்படுவான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 285 வந்த அதே கருத்து தான் 290 வருது. அதாவது நாங்கள் மண்ணாக நாங்கள் மக்கி போன பிறகு, இறந்து மண்ணோடு மண்ணாக நாங்கள் மக்கிய பிறகு நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமான்னு கேட்குறாங்க. அங்கே வேற மாதிரி அல்லாஹ் பதில் சொன்னான், இங்கே வேற மாதிரி சொல்றான். அடே, வானங்கள் பூமியை படைத்த ரப்பு இருக்கிறானே, தூணின்றி வானத்தை, இப்படிப்பட்ட வானம் பூமியை படைச்சவனே, ஒரு மனுஷனை அவனை படைச்சு திருமணியை மௌத்தா போய் நீ மண்ணோட மண்ணா பண்ணதுக்கு ஒரு ரீமேக் பண்ண முடியாதா, ஒரு ரீடேக் அல்லாஹ் எடுக்க முடியாதா, என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இதை சொல்லி அவங்க சிந்தனையை தட்டி விடுகிறான். இதோட 290 பக்கம் நிறைவடைகிறது.